ஒவ்வொரு நாளும் இயேசுவின் தொடுதல் நமக்கு வாழ்வு தரும், புதிய வாழ்வை கொடுக்கும். ஆண்டவர் இயேசுவுக்குள் மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்திலே வேறு நிகழ்வுகளை நம்மால் காண முடிகிறது. 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய அந்த பெண்மணி இயேசுவின் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் அவருடைய மேலுடையை தொட்டதால் குணம் பெறுகிறாள். தொழுகை கூட தலைவர் யாயருடைய மகள் இறந்துவிட்டாலும் அங்கே இயேசுவினுடைய வார்த்தையால் தொடுதலால் மீண்டும் புதிய வாழ்வை அவர் பெற்றுக்கொள்கிறார். இந்த 2 நிகழ்வுகள் வழியாக கடவுள் நமக்கு தருவது ஒவ்வொரு நாளும் புதிய வாழ்வு. நாம் அழிய வேண்டும் என்று அல்ல, வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதை இன்றைய முதல் வாசகம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவருமே வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். இன்றைய 2வது வாசகம், இதோ அவர் செல்வராயிருந்தும் நமக்காக, நாம் செல்வராக நமக்காக ஏழையானார். ஆக இயேசுவினுடைய தொடுதல் நமக்கு வாழ்வு தரும். நாம் இயேசுவை தொட்டாலும் வாழ்வு பெறுவோம். ஒவ்வொரு பலியிலே உணவின் வடிவில் நம்மை தேடி வருகிற ஆண்டவர் இயேசுவை நாம் பெற்றுக்கொள்வதோடு நின்று விடாமல் அன்றாட வாழ்வின் துன்பங்கள், சவால்கள் மத்தியில் இயேசு நம்மை தொட, இயேசு மீது கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நாமும் இயேசுவை தொட்டு வாழ்விலே புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, எங்களுடைய அன்றாட வாழ்வில் அன்பு திருமகன் இயேசுவினுடைய தொடுதல் எங்களுக்கு புதிய வாழ்வை தர அருள் தாரும். ஆமென்.